ஹே கைஸ், வெல்கம் டு ஏஎம் ஹண்டிங் கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம வேட்டையாட போகிற கேம் இதெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமலா கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேமோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமலா அப்படின்ற பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது அண்ட் அவளும் சந்தோஷமாக அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறா. ஆனால் அந்த சந்தோஷம் அவளுக்கு ரொம்ப நாள் நீடிக்கல, ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. ஆல்சோ அவங்களோட பிஹேவியரும் ரொம்ப அப்நார்மலாக இருந்துச்சு. அப்புறம் தான் அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவள் ஒரு மனுஷங்களை சாப்பிட்ற மான்ஸ்டராக மாறிட்டா. இவளை சரி பண்ணுறதுக்காக ஒரு புத்திசாலியான சாமியார் வராரு. இந்த சாமியார் தான் அவள் வீட்டுக்குள்ளே போயிட்டு கமலாவை காப்பாற்ற போகிறாரு. அந்த சாமியார் வேறு யாரும் இல்லை, நம்ம தான் அந்த வீட்டுக்குள்ளே சாமியாராக போயிட்டு கமலாவை காப்பாற்ற போகிறோம். இந்த கேமோட கதை மட்டும்தான் எனக்கு தெரியும், ஆனால் இந்த கேம் எப்படி விளாட்றதுன்னு கூட எனக்கு தெரியாது. சரி, உள்ளே போய் பார்க்கலான்னு தான் நானும் போகிறேன். என்னடா இது, ஏதோ ஆரம் ஒர்க்லாம் போட்டிருக்கே. நானும் சுற்றி முற்றி பார்க்குறேன், எதுவுமே இல்லை. எங்கே போகணுன்னு வர தெரியல. எடுத்தோடனே கமலாவோட வீட்டுக்குள்ளே போய்டுவோன்னு பார்த்தா என்னது இது. இங்கே ஹிந்தியில் ஏதோ போட்டிருக்கேன்னு பார்த்தா டோன்ட் யூரினேட் அண்ட் வால்ஸ்ன்னு போட்டிருக்கு. எப்படிரா உள்ளே போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா கேட்டு பக்கத்தில் போய் நிற்கிறேன், கதவு திறந்துக்குச்சு. சரி, வீட்டுக்குள்ளே தான் வருவோன்னு பார்த்தா வெறும் காலி கிரவுண்ட் இருக்குது. சரி, நானும் போயிட்டே இருக்கேன். அங்கே பார்த்தா டோர்கிட்ட ஏதோ எரிஞ்சிட்ருக்கு. இங்கே ஒரு பம்பு கூட இருக்குது. அந்த பம்பில் வர தண்ணியை வச்சு தான் அந்த நெருப்பை அணைக்க போகிறோம். இப்போது என்னடா இது, வீடு மாதிரி இருக்குது. ஒருவேளை இதுதான் கமலாவோட வீடு போலையே. சரி, யாரோட வீடாக இருந்தானே, அங்கே எனக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துன்னு நான் வந்துட்டேன். எப்படியோ அந்த பம்ப்லேருந்து தண்ணி வர வச்சு அந்த நெருப்பை அணைச்சி நான் வீட்டுக்குள்ளே புகுந்துட்டேன். ஓ, இதுதான் கமலாவோட வீடு போல். ஐயோ, இந்த வீடை பார்க்கறதுக்கே செம்ம ஹாரராக திக்குன்னு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன ஆகுன்றது தெரியாமையே நான் உட்காந்து விளையாடிட்டு இருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறது? சரி, ஒரு ரைட்டு திரும்பி லெஃப்ட்டு திரும்பி ஒரு கதவு திறந்து அங்கே எதுவும் இல்லை. மறுபடியும் ஒரு ரைட்டு திரும்பி இன்னொரு ரைட்டு திரும்பி லெஃப்ட்டு திரும்பி நேராக போனேன். இங்கே ஒன்றும் கிடைக்கல. நானும் நேராக போனேன், பெல் அடிச்சிட்டேன். ஐயோ, வரா எனக்கு செம்ம பீடி ஆயிடுச்சு. ஐயோ, பாருங்க, வரா. நான் போயிட்டா. நல்ல வேலை, தப்பிச்சிட்டோண்டா. சரி, நம்ம இப்போ வெளியே போய் பார்ப்போமா, வந்துடுவாளா? சரி, அமைதியாக தான் போய் பார்ப்போமே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. ஐயோ, ஓடி வரா, ஓடு. ஐயோ,